வணக்கம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுனுடைய ரிசல்ட் வெளிவந்ததுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. என்னுடைய சில விஷயங்கள், என்னுடைய அனுபவங்கள்லேருந்து வரக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட்டை சொல்லிட்டு தேர்வுக்கு தயாராகுவதற்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய அண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவரைக்கும் நாம் படித்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலிமினரி தேர்வுகள், அதாவது மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதில் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குற கேள்விக்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த 4ல் 1 சரியான ஆப்ஷனாக நமக்கு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பிக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சாலும் கூட அவங்க சரியான ஒரு அளவில் நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம ஈஸியாக அதை வந்து பிக் பண்ணி ஆன்சரை பண்ணிடுவோம். ஆனால் இப்போ நம்ம தயாராக போகிற தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் தேர்வு. ஸோ மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஹேண்ட் ரிட்டனில் நீங்கள் கைப்பட எழுத போகிற ஒரு தேர்வு. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு எது சரியான பதில் அப்படின்றத கேள்வியை சரியாக புரிஞ்சு ஆன்சரை தெளிவாக நம்ம கொடுக்கணும். அதே சமயத்தில் அளவாகவும் கொடுக்கணும். ஏன்னா நமக்கே நல்லா தெரியும், ஒரு 150 வார்த்தைகளுக்கு மிகாமல் பதிலளிங்க, 250 வார்த்தைகளுக்கு மிகாமல் பதிலளிங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட லிமிட் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 2 பக்கங்களுக்குள்ள தான் நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே மிகாமல் நம்ம எழுதணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. அப்போது நம்ம கதை எழுதாமல் என்ன விஷயத்தை நம்ம சொல்கிறோமோ, என்ன விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோமோ அதை ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக தெளிவாக நம்ம அவங்களுக்கு பதிலை சொல்லியிருக்கணும். அப்போதான் நம்மளால அதிகமான மார்க், ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான சாத்தியங்கள் நமக்கு இதில் உள்ளடங்கும்பா. அப்போது இங்கே எழுத்து அப்படின்றது மிக முக்கியமானது. நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. இது எல்லாத்துக்கும் மேலே புரிதல், அந்த கேள்வியை புரிஞ்சு பதில் அளிக்கிறது. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன பதில் சொல்லணுங்கிற புரிதல் வந்து ரொம்ப அதிகமாகவே நமக்கு இருக்கணும். இதை சொல்லும் போது நான் ஹேண்ட் ரிட்டனில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். ஹேண்ட் ரிட்டன் கண்டிப்பாக எழுத்து அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. உங்களுடைய கையெழுத்து கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, சார் என்னுடைய ஹேண்ட் ரிட்டன்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக இருக்காதே, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. பரவாயில்ல, 2 கோடு போட்ட நோட்டு, 4 கோடு போட்ட நோட்டு இதெல்லாம் வாங்கி நீங்கள் பயிற்சி பண்ணலாம், தப்பே கிடையாது. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நமக்கும் இது பயனுள்ளது தான். ஸோ 2 கோடு போட்ட நோட்டு, 4 கோடு போட்ட நோட்டெல்லாம் வாங்கி நீங்கள் எழுதி பார்க்கலாம், தப்பே கிடையாது. அதை எழுதி பார்க்கும் பட்சத்தில் உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் இன்னும் அழகாகும். சார் ஹேண்ட் ரிட்டன் அழகாக எழுதுறதுன்றது மிக முக்கியமானதா அப்படின்னா, இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ஏற்கனவே படங்களில் பார்த்தோன்னா, ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருக்குது அப்படின்னா அதை பளபளப்பாக ஒரு காத்தடிச்சு காட்டும் போது பிரமாதமாக நமக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டாக இருக்கா, அதே தான். என்னதான் குவாலிட்டியான கண்டென்ட்டை நாம அவங்களுக்கு டெலிவர் பண்ணாலும் அதை ப்ரெசென்ட் பண்ற விதம் கரெக்டாக, அந்த ப்ரெசன்டேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி ஓகே நல்லா இருக்கே அப்படின்றத அதை பார்க்க தோணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ். நிறைய பேர் என்ன மெட்டீரியல் படிக்கிறது, என்ன படிக்கிறது, ஏது அப்படின்னு சொல்லி நிறைய குழம்பிட்டு இருக்கீங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் மாநகரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஏதுவாக நிறைய மெட்டீரியல்ஸ் அவங்களுக்குலாம் ஈஸியாக கை கிடைக்குது சார். கிராமப்புறங்களில் இருக்கும் மாணவர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகளும் எங்களுக்கு முன் வருது. ஆனால் நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு பதில், என்னுடைய தரப்புலேருந்து நான் சொல்கிற ஒரு பதில் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி மெட்டீரியலாக இருந்தாலும் அது பள்ளி பாட புத்தகத்தில் இருந்து தயாரிக்கக்கூடிய புத்தகங்கள் அந்த இதுதானே தவிர வேற ஒன்றும் புதுசாக கிடையாது. என்ன கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய சில கேள்விகள் மெயின்ஸுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி சில கேள்விகள் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். அப்படி எழுத போகிற கேள்விகள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளிதழ்கள் மற்றும் நம்ம சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே அதிலிருந்து சேகரிக்கப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய ஆர்டிகல்ஸ்லையோ இல்லை எங்கோ ஒரு இடத்துல நாம் பார்த்து புதுசாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்தாலும் சரி எதுலேருந்து வந்தாலும் நம்ம பள்ளி பாட புத்தகங்கள்லேருந்து கேட்க போகிற கேள்விகள் தான். ஸோ அதை சரியாக நம்ம படித்தாலே போதுமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு எல்லா மெட்டீரியலுமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான், சரிங்களா? அதனால் வந்துட்டு எல்லாமே ஒரு பள்ளி பாட புத்தகத்துலேருந்து அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக தோணுதோ, எது சரியான அளவில் இருக்கோ, உங்களுக்கு புரிதல் இருக்குதோ அதை தெளிவாக நீங்கள் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ரிட்டன் இதெல்லாம் பற்றி பேசும்போது ஒரு பேனா, கண்டிப்பாக பேனாவை பற்றி பேசியாகணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவில் கூட நான் அந்த பேனாவை பற்றி நான் சொல்லியிருப்பேன்.
ஒரே பிராண்டு பேனாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அது என்ன மாதிரி பேனாவாக நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பேனா மிக முக்கியம். இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் ஒரு பிராண்ட் பேனா யூஸ் பண்ணுறேன். அந்த பிராண்டு பேனா தான் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து 2010-11 நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே அந்த பிராண்டு பேனாவை தான் நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ஆனால் அதை தேடி தேடி நிறைய தவறுகள் எங்க இருக்குங்கிறத தேடி போங்க. அப்பதான் சரியான பதில்களை நம்மளுடைய மெயின் எக்ஸாம்ல நம்மளால டெலிவர் பண்ண முடியும் மக்களே. சரிங்களா? இது எல்லாத்தையும் மனசுல வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை இனிதே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடா 24/7 தமிழ் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.